எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் ஏஎஸ்சி ஸ்டெனோக்கான செகண்ட் ஸ்டேஜுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண எல்லாருமே அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரோல் நம்பர் இருக்குதா அப்படின்றத அந்த பிடிஎஃப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. ஸோ இதுக்கான ஃபிசிக்கலுக்கான ரிசல்ட் ஓகேங்களா. ஃபிசிக்கல் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய ரோல் நம்பர் எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப்லேயே இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஜூலை 15 கிட்ட வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியை தவிர மீதி வந்து வாட்டர் விங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில ட்ரேட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபிசிக்கலுக்கான ரிசல்ட் ஓகேங்களா. ஸோ அதுக்கும் தான் சேர்ந்து நம்ம ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது அதுக்கும் தான் ஃபிசிக்கல் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து இதுக்கான ஃபிசிக்கலுக்கான ரிசல்ட் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கும் ஏஎஸ்எஸ்டிக்கும். மீதி இருந்த எல்லா ட்ரேடுக்கும் இதுக்கு முன்னாடி ஜூலை மந்த்தே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்று தான் வந்து இப்போ பெண்டிங்கில் இருந்தது, இப்போது அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது ஓகேங்களா. 1 or 2 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் கண்டிப்பாக வச்சுருவாங்க. எங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டேட் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, அதுக்கான கோராண்டம் ஒன்று எப்போ விட்டோம், அதே மாதிரி பிஎஸ்டி எப்போ நடத்தணும் அப்படின்றது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎஸ்டி ஃபார் எஸ் போஸ்டாக கண்டக்டர் டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் 17/3/2025 to 2/6/2025 வரையும் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டோம், அதோட எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் எப்போ வந்தது அப்படின்றது எல்லாமே இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் பர் த செட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் ரெக்யூமெண்ட் டோட்டல் 2,75,567 கேண்டிடேட், அதாவது 2,75,567 பேர் மொத்தம் ஏஎஸ்சி ஸ்டெனோக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு மட்டும் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண கேண்டிடேட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமுக்கு போக போகிறவங்க ஓகேங்களா. இதில் ஏஎஸ்சி ஸ்டெனோவுக்கு மட்டும் 8,526 பேர் மட்டும் தான் வந்து டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,67,041 பேர் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண கேண்டிடேட் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறாங்க ஓகேங்களா. ஹாஸ் பின் அ ப்ரொஃபஷனலி அண்ட் டெம்பரரி ஷார்ட் லிஸ்டர் ஃபார் செகண்ட் செலெக்ஷன் பேஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ரிட்டன் எக்ஸாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களோட ரோல் நம்பர் ஏஎஸ்சி ஸ்டெனோவாக இருக்கட்டும் இல்லைனா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலாக இருக்கட்டும், மேலே உங்களோட ரோல் நம்பர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ரிசல்ட்டில், அதாவது ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண எல்லாரும் உங்களோட ரோல் நம்பர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இல்லை எல்லாருடைய ரோல் நம்பரும் ஃபிசிக்கலில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1174 பேஜ் கிட்ட இருக்குது. நீங்கள் பொறுமையாக செக் பண்ணிங்க அப்படின்னா வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப், அதாவது இந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்ததுலேருந்து, அதாவது 1 or 2 மந்தில் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மந்த் எண்டுக்குள்ளே எக்ஸாம் டேட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இந்த செப்டம்பர் எண்டுலேயே ஸ்டார்ட் ஆகலாம், இல்லைனா அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. எக்ஸாமுக்கான எல்லா ப்ரொசீஜரும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரையும் நான் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கான எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ கொடுக்கவே இல்லை. ஏன்னா அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனாக வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது ஒன்று கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பிஎஸ்எஃப்பில் நடக்கிற ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே இப்படி தான் நடக்கும் ஓகேங்களா. ஃபிசிக்கல் இருக்குன்னு ஒரு ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஒரு ரிசல்ட் வரும், அடுத்த ஸ்டேஜ் என்னவோ அதுக்கான ரிசல்ட் வரும், கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் வரும். இது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜிலிருந்து ஒவ்வொரு 2 மந்த் வந்து கேப் விட்டு தான் எடுப்பாங்க. இந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 மந்தில் எக்ஸாம் டேட் வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிங்க, எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத இப்போ எக்ஸாக்டாக என்ன ஸ்கோர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டார்கெட் எல்லாமே 8க்கு மேலே வைங்க கண்டிப்பாக. அப்படின்னா மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகிறதுல 100% உறுதி ஓகேங்களா. ஸோ ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. இந்த டைப்பிங் டெஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா, பட் டைப்பிங் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அங்கே பண்ண முடியும். ஸ்பீடோடைய அக்யூரசி மெயினாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாருங்கள். ஸ்பீடு வந்து போக போக வந்துடும், பட் அக்யூரசி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. டைப்பிங் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஏஎஸ்சி ஸ்டெனோக்கோ ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியலுக்கோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கான டேட் வந்த அப்டேட்க்கான ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன்.
தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.